ஆர்எஸ்கே ஃபேமிலி நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 3 வாரத்துக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிறைய பேர் என்னாச்சு என் வீடியோ போடுறதில்ல, நீ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீ உசோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பர்சனலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ அதாவது நான் வெளியே மறுபடியும் நார்மலாக மாறிட்டு நம்ம எப்பயும் போல இருக்கிற மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த மாதிரி இருக்க முடியல. அப்படியே ஒரு நாள் 2 நாள் அப்படியே கொஞ்சம் நம்ம மாறிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் அப்படியே உடனே அந்த இடத்துக்கு மறுபடியும் போயிட்டுறதா இருக்கு. ஸோ அதனால தான் வீடியோஸ் எதுவும் சரியாக வரல. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். மறுபடியும் என்ன ஆகும்னு தெரியல. சரி, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம், அதெல்லாம் பர்சனல். ஸோ அஃபிஷியலாக இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் தமிழ் எப்படி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஆசை காட்டி ஏமாத்திட்ட மாதிரி தான் இருக்கு. ஜி காஃபி தமிழில் போடுறேன், மயிரை புணுங்குறேன், அது இதுன்னு போட்டிருந்தாப்புல. அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அஃபிஷியலாக ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாப்புல, ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாப்புல. இது வரைக்குமா அவன் ப்ரொமோஷன் பண்ணுற எல்லா இன்ஸ்டா போஸ்ட்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நவ் அவைலபிள் இன் ஹிந்தி அண்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு வச்சுருப்போம். ஆனால் தமிழ் இது வரைக்கும் சேரல. 2 சீசனை முடிச்சு 3வது சீசனே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹிந்தியில். ஆனால் தமிழ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சரி, என்னதான் ஆச்சு, ஏன் தமிழ் ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. டப்பிங்கில் சில பல பிரச்சனைகள். அதாவது மெயின் கேரக்டருக்கெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாம் சூப்பராக வந்திருக்காம. ஆனால் இந்த பேக்ரவுண்டில் நிறைய கேரக்டர்லாம் இருக்கும் இல்லையா, வாய்ஸ் ஓவர்லாம். ஸோ அதெல்லாம் ஏதோ தப்பு பண்ணியிருப்பானுங்க போல இருக்கேன். அது அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கேன். ஸோ பண்ணுறது பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஐ மீன் டப்பிங் ஒர்க் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐ மீன் அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற வாய்ஸ் ஓவர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக 6 சீசன் இருக்கு இல்லையா, 6 சீசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேபி இது ஒரு எத்திக்ஸாக கூட இருக்கலாம். நம்ம எதுக்கு 2 லாங்குவேஜும் ஒரே நேரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணுவானே, நம்ம 2 தனித்தனியாக பிரிச்சுட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிஆர்பி எகிரும் இல்லையா. ஏன்னா இப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் ஹிந்தியை பார்த்து முடிச்சிருவாங்க, அதுக்கடுத்து தமிழ் போட்டால் தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் பார்ப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று டப்பிங் முடியல. ஸோ அதுக்கான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் டப்பிங்கில் எரர் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பண்ணி கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.